ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த S3 ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு காஞ்சி மகா பெரியவரோட உண்மை நிகழ்ச்சியோட 2வது எபிசோடு. அவரோட அற்புதங்களை பார்க்க ரெடியாக இருக்கீங்க தானே? வாங்க உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். குரு சிஷ்ய பாவங்கிறது பாரம்பரியமாக இந்து மதத்துக்கே உள்ள தனி பெருமை. மாதா பிதாவுக்கு அப்புறம் தெய்வத்தை விடவும் முன்னதாக குருவை தான் சொல்லியிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் குருவாக இருக்கிறவர் ஒரு கட்டளை போட்டுட்டாங்கன்னா அது எவ்வளவு சிரமமானதாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் பலதும் வந்தாலும் கொஞ்சமும் சலிச்சுக்காம தவிர்க்காம சீடர்கள் செஞ்சு முடிச்சிடுவாங்க. அதே சமயம் அவசியம் இல்லாத எந்த காரியத்தையும் அவங்கள செய்ய சொல்ல மாட்டார் குருநாதர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடந்த குருகுல அனுபவம் ஒன்று தான் சொல்ல போகிறேன். அதுக்கும் மகாபெரிவாளுக்கும் என்ன சம்பந்தங்கிறதையும் அடுத்ததாக சொல்கிறேன். 3 இளைஞர்கள் ஒரு குருகுலத்துக்கு வந்தாங்க. குருதேவரை தரிசனம் பண்ணி தாங்கள் அவர்கிட்ட சீடர்களாக சேர்றதுக்காக வந்திருக்கிறதா சொன்னாங்க. இந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறதுக்கு முன்னால் நேர்முக தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுத வைக்கிறது இருக்கு இல்லையா? அப்படி தகுதி தேர்வு நடத்துகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கால குருகுல முறையிலேருந்து தான் வந்தது. சின்ன வயசுலேயே குருகுலத்தில் சேர்ந்து படிப்படியாக கற்றுக் கொடுத்தது ஒரு வகை. இன்னொரு வகை நடுத்தர வயசில் குருகுலத்தில் சேர்ந்து படிக்கிறது. இதில் 2வது முறையில் சீடர்களை சேர்த்துக்கிறச்ச அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர்த்துக்குவாங்க. அந்த வழக்கப்படி தாங்கிட்ட பாடம் கற்றுக்க வந்த 3 இளைஞர்களுக்கும் ஒரு தேர்வு வச்சார் குருநாதர். 3 பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பறவையை தந்தார். இதை யாரும் பார்க்காத இடத்துல வச்சு கொன்னுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். இளைஞர்கள் பறவை எடுத்துக்கிட்டு போனாங்க. 2 பேர் கொஞ்ச நேரத்திலேயே வெறும் கையோடு திரும்பி வந்துட்டாங்க. 3வது இளைஞர் ரொம்ப நேரம் கழித்து வந்தான். அவன் கொண்டு போன பறவை அவன் கையிலேயே இருந்தது. குருநாதர் அவன்கிட்ட நடந்ததை சொல்ல சொன்னார். முதல் இளைஞன் சொன்னான், நீங்கள் சொன்னபடியே பண்ணிட்டேன். என் இருப்பிடத்தில் ஒரு அறைக்குள்ளே போய் கதவை இறுக மூடிக்கிட்டேன். ஒருத்தரும் ஏன் சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வர முடியாதபடி இருண்டு போச்சு. உடனே அங்கேயே வச்சு அதை கொன்னுட்டேன்னு சொன்னான். 2வது இளைஞன் அதை கேட்டு சிரிச்சான். நீ குருநாதர் சொன்னதை சரியாகவே புரிஞ்சுக்கல. யாருமே பார்க்காதபடி பறவையை கொல்ல சொன்னார். ஆனால் நீ அதை கொன்ன சமயத்தில் அந்த பறவை உன்னை பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால் நீ தோத்துட்ட. நானும் உன்ன மாதிரி தான் இருட்டறைக்கு அதை எடுத்துக்கிட்டு போனேன். ஆனால் அங்கே வச்சு அதோட கண்ணை ஒரு துணியால் கட்டிட்டு அதை வதச்சிட்டேன். குருநாதர் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சு செயல்பட்ட என்னை தான் அவர் சீடனாக ஏற்றுப்பார். ஏன்னா அடுத்தவன் அவர் சொன்னதையே கேட்காம பறவையை உயிரோடு திருப்பி எடுத்துன்னு வந்திருக்கான். அதனால் தகுதி தேர்வில் ஜெயிச்சது நான் தான். அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்த 3வது இளைஞனை பார்த்தார் குருநாதர். நீ என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு கேட்காமலேயே கேட்ட அவரோட பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பித்தான் அவன். சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே பறவையை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் எங்கே போய் நின்னாலும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார்ல அப்படின்னு தோணுச்சு. யாருக்கும் தெரியாமல் பண்ணணுன்னா அது பகவானுக்கு கூட தெரியக்கூடாதே. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறது சாத்தியமில்லைன்னு தோணுச்சு. அதோட உயிர் வதை செய்யறதுல உங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்காது. அதனால் அதை திரும்ப எடுத்துகிட்டு வரணுங்கிற அர்த்தத்தில் தான் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கணுங்கிறது புரிஞ்சுது. அதான் பறவையை கொண்டு வந்துட்டேன். சொல்லி முடிச்ச அவனை சந்தோஷமாக சீடனாக ஏற்றுக்கிட்டு ஆசிர்வதிச்சார் குருநாதர். இந்த கதையை எதுக்கு சொன்னேன் தெரியுமா? உலகத்தில் நாம் எங்கே இருந்தாலும் சரி, பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாதுங்கிறத விளக்கிறதுக்கு தான். இதே போல தான் ஒரு சமயம் காஞ்சி மடத்தில் பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருந்தார். எத்தனை பேரோ எங்கெங்கேருந்து எல்லாமோ வந்திருந்தாங்க. வரிசை ரொம்ப பெருசாக இருந்தது. வந்தவங்களில் அடிக்கடி வர்றவங்க, எப்போதாவது வர்றவங்க, புதுசாக வர்றவங்கன்னு எல்லா தரப்பும் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் சுமார் 60 வயசு உள்ள ஒரு பாட்டியும் இருந்தாங்க. நெத்தி நிறைய குங்குமமும் சந்தனமும் இட்டுக்கிட்டு தழைய பட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி. பற்றாக்குறைக்கு கழுத்தில் ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகளும் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே மதிக்க தோணும். அப்படி ஒரு தோற்றம் அந்த பாட்டிக்கு. ரொம்ப பக்தி நிறைஞ்சவங்களா, அவங்க கூட நாமளும் வர்றதே பாக்கியம்னு நினச்சி சந்தோஷமாக வரிசையில் வந்தாங்க எல்லாரும். ஆச்சு. ஒரு வழியாக பாட்டியோட முறையும் வந்தது. மகா பெரியவாளை 2 கையையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணினாங்க அந்த மூதாட்டி. ஆச்சாரியா ஆசீர்வாதம் செய்ய போகிறாருன்னு நினச்சதுக்கு மாறா பக்கத்தில் இருந்த சீடனை கூப்பிட்டார் பரமாச்சாரியா.
மடத்து உக்ரான் அறையிலிருந்து 100 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார். அவசர அவசரமாக ஓடினார் அந்த சீடர். பாட்டிக்கு ஒன்றும் புரியலை. சுற்றி இருந்தவங்களுக்கோ ரொம்ப ஆச்சரியம். பெரியவா ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாலே அது மகாபிரசாதம். 100 எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காருன்னா இந்த பெரியம்மா ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு ஆளாளுக்கு பேசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கூடையில் 100 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்தார் சீடர். கூடையை அந்த மூதாட்டி பக்கத்தில் வைக்க சொன்னார் ஆச்சாரியா. இந்தா, இதெல்லாம் உனக்கு தான், எடுத்துக்கிட்டு போ. நீ செய்கிற காரியத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பெரியவா சொல்ல திருன்னு முழிச்சாங்க அந்த வயசான பெண்மணி. ரொம்ப தயங்கி, பெரியவா என்ன சொல்கிறேன்னு புரியலை, எனக்கு எதுக்கு இத்தனை எலுமிச்சம்பழம் அப்படின்னு கேட்டாங்க. அதான் காசு வாங்கிக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறது, உறவு அழிக்கிறது, ஏவல் வைக்கிறதுன்னு எலுமிச்சம்பழத்தில் மாந்திரீக வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, அதுக்கு இது உபயோகப்படும் தானே, அதனால தான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு மகா பெரியவர் சொன்னார். மகா பெரியவா கொஞ்சம் கோபமான குரல்லையே சொன்னதும் தான் எல்லாருக்கும் அந்த மூதாட்டியோட மறுமுகம் என்னன்னு தெரிஞ்சுது. துஷ்டனை கண்ட மாதிரி எல்லாரும் விலகி நின்னாங்க. சட்டுன்னு பெரியவா காலில் விழுந்த அந்த பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்கோ, காசுக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி தைரியமாக அத்தனை காரியத்தையும் செஞ்சுட்டேன். கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி நீங்கள் சொன்னது பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு உணர்த்திடுச்சு. இனிமேல் எந்த கெட்ட காரியமும் கனவுலையும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கதறினாங்க. அவங்க கண்ணில் இருந்து வழிஞ்ச நீரே அவங்க பாவத்தை கழுவிடும்படி அழுதாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உனக்கு தெரிஞ்ச அபிராம மந்திரத்தை எல்லாம் ஏதாவது ஒரு பசுமாட்டோட காதில் சொல்லிட்டு அதோட தலைமொழிகிடு. அதெல்லாம் உனக்கு முழுசாக மறந்துடும். போயிட்டு வா, இனிமேலாவது நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்லி அந்த பாட்டியை அனுப்பி வச்சார் பரமாச்சாரியார். இப்போ சொல்லுங்க, மகா பெரிவாளை நடமாடும் தெய்வம்னு எல்லாரும் சொல்கிறது சத்தியமான வார்த்தைகள் தானே? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த காஞ்சி மகா பெரியவரை பற்றியான உண்மை சம்பவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. வேறு என்ன மாதிரியான டாபிக் உங்களுக்கு எங்கள் சேனலில் வேணும், இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இந்த மகா பெரியவர் பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.